மிஸ்டர் இளந்தரையன் உட்காருங்க. அண்ணி நீங்களும் உட்காருங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நான் போய் இவங்களுக்கு டீ காபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். சரி ஓகே. அப்போ எனக்கும் இளந்தரையனுக்கு மட்டும் ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க ப்ளீஸ். சரி சரி ஓகே கொண்டு வாங்க. ஆல்ரைட், எனக்கும் இதை விட முக்கியமான 1000 வேலை இருக்கா. நான் போறேன். மிஸ்டர் இளந்தரையன், இந்த கொட்டேஷனை பத்தி நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எதுக்காக இவ்ளோ டீடைலா கோட் பண்ணிருக்கீங்க? கிளைண்ட்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் தரணும் இல்லைங்களா மேடம்? அதே நேரம் நம்ம கிட்ட எல்லா டைப் ஆஃப் குக்கரும் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? மாஸ் குக்கிங் பண்ற அளவுக்கு கூட 500 லிட்டர்ஸ் குக்கர்ஸ் கேட்டாலும் கூட நம்ம தயார் பண்ணி கொடுக்க முடியும் மேடம். அதனால தான் நான் இவ்வளோ டீடைல்ஸ் பண்ணியிருக்கேன். வெரி குட், யூ கண்டினியூ. தேங்க்ஸ் மேம். நான் சொல்ல வர்றதே காதில் வாங்காம அந்த மாதங்கி மேம் சும்மா திட்டிக்கிட்டே இருந்தாங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் மேம். அம்மா நீங்கள் அண்ணி வந்துட்டீங்களா? வாங்க அண்ணி வாங்க, நீங்களும் உட்காருங்க. அம்மா சுரேகா அம்மா, எனக்கு வேண்டாம்மா. எனக்கு இதெல்லாம் வராது. இதெல்லாம் எனக்கு புரியவும் புரியாது. நீங்க பாத்துக்கங்க, நான் வரேன். அண்ணி வாங்க வாங்க. எஸ்கேப் ஆகுறீங்க. ஆரம்பிக்கவா மேம்? ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி காஃபி ஃபர்ஸ்ட். அதை குடிங்க. தேங்க்யூ மேம். பட் கண்ட நேரத்தில் எனக்கு காஃபி குடிச்சு பழக்கம் இல்லை மேம். இல்ல, இது எங்க அண்ணி போட்ட காஃபி. சூப்பரா இருக்கும், குடிச்சு பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். வாவ் மேம், நிஜமாவே சூப்பரா இருக்கு மேம். சொன்னல. சரி, இப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேம், நான் அங்கே வந்து உட்காரலாங்களா? இல்லை லேப்டாப்பை காட்டி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ மேம். பல்லி தான் சுரேகா. அது மேலே விழக்கூடாது. அது தலையில விழுந்தா தப்பான சகுனம்னு சொல்லுவாங்க. நல்ல வேளை நான் அதை பார்த்துட்டேன். அதான் மாதங்கியே போயிட்டாங்களே, எதுக்கு மேல உனக்கு எதுக்கு பதட்டம்? சரி, அது என்ன அடிக்கடி என்ன மேடம் மேடம்னு கூப்பிடுற? இல்ல, அபிஷியலா பேசுறப்போ மேடம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதான் அப்படி கூப்பிட்டேன் மேடம். பாத்தியா, திரும்பவும் மேடம்ன்ற. நீ ரொம்ப தெளிவா இருக்க. சரி மேடம், நான் அந்த பிரசன்டேஷன் முடிச்சிடவா? ஓகே, ப்ளீஸ் கோ அஹெட். நடு ரோட்ல பெட்ரோல் தீர்ந்து போய் பைக்கோட நிக்கிற. விஜி வேற கால் மேல கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த நேரத்துல தான் பைக்ல வந்தா ஒரு பொண்ணு.
எங்கண்ணா போகணும் அப்படின்னு வேற கேக்குறா. எனக்கு அப்படியே சாமியே நேர்ல வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் போனா 6 தெருவை தாண்டி என்னோட வீடு, அந்த பக்கம் போனா 2 தெருவை தாண்டி பெட்ரோல் பங்க். இதுக்கு இடையில கடவுளே ஒரு தேவதையை அனுப்பிச்சு வச்சிருக்கா. அவகிட்ட என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த 2ல நீ எனக்கு எங்க இறக்கி விட்டாலும் ஓகேமா அப்படின்னு நான் சொன்னேன். பெட்ரோல் பங்குக்கு கூட்டிட்டு போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு உங்களுக்கு எந்தவித சேதாரம் ஏற்படாம உங்க பைக்கு பக்கத்திலே கொண்டு விட்டுறேன்னு சொன்னான். எனக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் மச்சான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் அவளுக்கு. அவகிட்ட பெட்ரோலை வாங்கி பைக்ல ஊத்திட்டு அப்படியே கண் கலங்கி தேங்க்ஸ்மா அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் 110 ரூபான்னு சொல்லிட்டா. எனக்கு அப்படியே ஒரே ஷாக்கு. என்னமா சொல்றேன்னு கேட்டா, அவ பைக் டாக்ஸி ஓட்டுறாளாமா மச்சான். என் மேல இறக்கப்பட்டு புக் பண்ணாமலே கூட்டிட்டு போனாலாம். 100 ரூபா பைக்குக்கு சார்ஜா, 10 ரூபா பெட்ரோல் போறதுக்காக வாங்கின கேனுக்கான். நான் எப்படியெல்லாம் சிக்கியிருக்கேன்னு பாத்தியா மச்சான்? என்ன சில மாதிரி உட்காந்துருக்கான் மச்சான். டே மச்சான், மச்சான், டே மச்சான். என்னடா என்னடா என்னாச்சு? அப்ப இவ்வளவு நேரம் நான் ஒரு மொட்டை சேர்த்துக்கிட்டு தான் பேசிட்டு இருந்தானா? என்னடா உளர்ற? என்ன சொல்ற? கதையா? எல்லாம் என்னோட கெட்ட நேரம்டா. என்னத்த சொல்ல. சரி ஓகே, நீ என்ன விஷயத்துக்காக என்ன கூப்பிட்ட? எல்லாம் நம்ம சுரேகா விஷயம் தான்டா. அவளுக்கு என்னடா, அவதான் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாளே, உன்னையும் புரிஞ்சுக்கிட்டாளே. நந்தினி கிட்ட வேற அண்ணி அண்ணின்னு பாசமா வேற பேசிட்டு இருக்காளே. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? என்னோட தாய்க்குள்ள அவளுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்கடா. டேய், அது பெத்த தாயோட கடமைடா. என்னடா நீயும் இப்படி பேசிட்டு இருக்க? இப்பதானே ஒரு ட்ராமால இருந்து வெளியே வந்திருக்கா. எனக்கு என்னமோ அவளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுதுடா. அது ஓகே, இதுக்கு டாடியும் சேர்ந்து தாய் குலத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டாடி இன்வால்வ் ஆகுறதால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் என்ன பண்ணணும் சொல்லு. வேற என்ன செய்ய முடியும்? ஒழுங்கு மரியாதையா உன்னோட சேட்டையெல்லாம் ஒரு ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்க கூட ஒன்னா முன்னா சேர்ந்து சந்தோஷமா கல்யாணத்துக்கு தேவையான வேலையெல்லாம் ஏற்பாடு செய்ய மச்சான். அதுதான் நீ செய்யக்கூடிய உருப்படியான விஷயம். யாரா நீ? கல்யாணம் வரைக்கும் போயிட்ட உடனே நம்ம இப்பதான மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தடவை நான் சுரேகாவுக்கு பக்க பலமா அவ கூடவே இருப்பேன். கண்டிப்பா போன தடவை மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவ கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்குவேன். பாரு மச்சான், பாரு, அதான உன்னோட வேலை கடமை எல்லாமே. தாய் குலத்தையும் டாடியும் விடு. நானே சுரேகாவுக்கு டைரக்டா இறங்கி மாப்பிள்ளை பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன். சூப்பரான விஷயம் மச்சான், நல்ல விஷயம். பரவாயில்லையே, நீ வர வர அண்ணங்கிற பொறுப்பெல்லாம் தன்னால வருது. நக்கல் அடிக்கிறியா? இதுக்கு முன்னாடி இல்லையா? கடமைன்னு வந்துச்சுன்னா நான் சும்மா கன் மாதிரி நிப்பேன். ஏன் உனக்கு தெரியாதா?